ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, யூஜி டெட் நியமன தேர்வு பாட்டனி மேஜருக்காக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இப்போது வீட்டில் இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3000 rupees வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பாட்டனி டெஸ்ட் இப்போது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 2023 நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிக்கும் பொழுது இருந்த அதே சிலபஸை பேஸ் பண்ணி இப்போது பாட்டனி மேஜர் அண்டு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டும் கவர் பண்ணுற மாதிரி 150 மதிப்பெண்ணுக்கு 140 மதிப்பெண் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 140 மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் மார்க்கு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மார்க்கை இப்போ நாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன் இந்த 140 மதிப்பெண் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூஜி டெட் நியமன தேர்வில் வெற்றி பெற்று நிறைய மாணவர்கள் வந்து பாட்டனி மேஜரில் இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இதில் இந்த டாப் ரேங்க் எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் சொந்த ஊர்லேயே அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்போது அந்த போஸ்டிங்ஸ் லோக்கலில் சொந்த ஊரில் கிடைக்காம வெளியூரில் இப்போது ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்க மாணவர்கள் நினச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம இன்னும் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா நம்ம லோக்கல்லே நம்மளும் ஜாப் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்த நாம் வந்து இந்த எக்ஸாமில் ஏற்படுத்திடக்கூடாது. அதாவது நம்ம ஒரு ஹைலி ரேங்க் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜாப் நமக்கு பக்கத்திலே இருக்கும். அப்போது நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரீயாக அந்த ஒர்க்கை செய்ய முடியும். ட்ராவலில் வந்து உங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்காது. அதுபோல் நீங்கள் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் நியரஸ்ட் ஏரியாவுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த நார்மல் மார்க்கை காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10-20 மார்க் நல்லா பண்ணணும்னா அந்த ஒரு டாப் ரேங்க் கொண்டு வர முடியும். அப்போ 140க்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம். அந்த 140க்கு மினிமம் 130 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இதில் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி எக்ஸாமில் நமக்கு ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு அருமையாக ஒரு செட்டப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈஸி லெவல்லேருந்து எல்லாருமே எழுத முடியும். மீடியம் லெவலில் ஒரு சில பேர் மட்டும்தான் அதில் வந்து நல்லா படித்தவங்களால மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். டஃப் லெவல் அப்படிங்கிறது ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபியூ மெம்பர்ஸ் தான் டாப்பராக இருக்காங்க. அப்போ அந்த டஃப் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எவ்ரி டெஸ்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஈஸி, மீடியம், டஃப்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து எவ்ரி டெஸ்ட்லேயே நம்ம வந்து எழுத போகிறோம். அப்படி எழுதும் பொழுது இந்த 140 அப்படிங்கிறது எங்களுடைய எய்ம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு ரெடிமேட் டெஸ்ட். ஐ மீன் ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் நாம் ஓனாக மேக் பண்ணி அதை நம்முடைய மொபைல் ஆப்பில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அது ரெடிமேடாக இருக்கும். எந்த ஸ்டூடெண்ட் எப்போ ஜாயின் பண்ணாலுமே முதல் டெஸ்ட்லேருந்து முதல் யூனிட்லேருந்தே எழுத முடியும். அதுதான் அந்த ரெடிமேட் டெஸ்ட். அடுத்தது இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு நம்ம டெய்லியும் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் பிரகாரம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதலாம். இல்லை நாங்களே ஒரு ஓன் டைம் டேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் எழுத முடியும். டோட்டலாக நம்மளுடைய இந்த பாட்டனி மேஜரில் 172 டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். அதில் 10,085 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாம் நம்முடைய மொபைல் அப்ளிகேஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் நம்ம எழுதலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். அதே போல் டேப் இருந்தால் நீங்கள் டேப்லேயும் இந்த டெஸ்ட் எழுத முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே ரிப்பீட்டடாக நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் திரும்ப திரும்ப எழுதி பார்க்க முடியும். அப்டேட், அதாவது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ், அதே மாதிரி புதுசாக எல்லாமே நியூவாக மேக் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ். அப் டு எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த தேர்வை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் இந்த சூப்பர் டெஸ்ட்டை நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டெஸ்ட் நம்ம என்னென்ன டைப்பில் ஹேண்டில் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம டாபிக் வைஸ் எழுத போகிறோம். அதே மாதிரி ஒரு யூனிட்டை 50-50 பிரித்து ஆஃப் யூனிட் டெஸ்ட்னு எழுத போகிறோம். ஒரு யூனிட்டை A to Z கவர் பண்ணி ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்னு கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டாக முதல் 3 யூனிட் ஒரு டெஸ்ட்டு,
அடுத்த 5 யூனிட் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் 100% எல்லா சிலபஸையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி 3 டைப்பில் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம், இந்த நெட் செட் மாதிரி உள்ள எக்ஸாம் ஒரு கொஷின் பேப்பரும் எழுத போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம் ஒன்று நம்ம ஃபுல் மாடலாக கண்டக்ட் பண்ணுவோம். 3 மாடல் டெஸ்ட் இருக்கும். அதில் நம்ம ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்டர்னை தான் நம்ம எழுத போகிறோம். எப்படி? நம்முடைய மொபைல் ஆப்பில் எனி டைம் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போலாம் எழுத முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே எழுதிட்டு உடைய மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அந்த கொஷின் பேப்பரை பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேஜர் மட்டும் இல்லாமல் நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம கொஷின்ஸ் ஓனாக மேக் பண்ணி அதை டைப் பண்ணி அதை நம்முடைய மொபைல் ஆப்பில் 1 by 1 யூனிட் பை யூனிட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அந்த 10 யூனிட்ஸும் தேர்வு முடிகிற வரைக்கும் பயன்படுத்தி டெஸ்ட் எழுதலாம். அடுத்தது இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கோம் யூனிட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கும் ஒரு 123 டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். அதில் ஒரு 4395 கொஷின்ஸ் இருக்க மாதிரி கொடுக்குறோம். டோட்டலாக இந்த 4395யும் ஒன்லி இந்த டாபிக் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அடுத்தது யூனிட் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபுல் டெஸ்ட்டாக 10 யூனிட்டுக்குமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு யூனிட்லேயுமே 150 கேள்வி பதில் இருக்க மாதிரி இருக்கும். 3 hours எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 10 யூனிட்ஸுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 யூனிட்ஸுமே ஃபுல் மாடலில் போகும்பொழுது ஈஸியாக உங்களால் அந்த 140க்குள்ளே வர முடியும். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு பிளான் பண்ணுறோம். ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டுமே 50% ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லி 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ யூனிட் நம்பர் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 50% ஆஃப் சிலபஸில் ஒரு 50 கொஷின், அடுத்த 50% ஆஃப் கொஷின்ஸில் ஒரு 50. அப்போ ஒரு யூனிட்டை 2 டெஸ்ட்டாக எழுத போகிறோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 100 கொஷின்ஸ். இது போல் 10 யூனிட்ஸும் நம்ம எழுதுகிறோம். 1000 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இதில் மட்டும் கவர் பண்ணுறோம். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே வரோம். செகண்ட் ரிவிஷன், அதாவது 30% ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 2 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 3 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 3 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 3 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு சிலபஸை வந்து 20%, 30% அப்படின்னு சொல்லி மிக்சடு யூனிட் வைஸில் நம்ம அந்த டெஸ்ட் எழுத போகிறோம். அடுத்தது 50% ஆஃப் சிலபஸ், முதல் 5 யூனிட், அடுத்த 5 யூனிட்டும் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம். இது மட்டும் இல்லாமல் பாட்டனியில் 11th 12th இந்த 2 ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எழுத போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டியும் எழுத போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக 3 ஸ்டேட் லெவல் எக்ஸாமும் எழுத போகிறோம். டோட்டலாக 172 டெஸ்ட்டில் 10,085 கொஷின்ஸ் நூக் அண்ட் கார்னர் A to Z கவர் பண்ணி எழுத போகிறோம். அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம கொடுக்குறத கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போது இந்த 140 நம்ம டார்கெட் அப்படின்னா, அப்போ இந்த 140க்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டோம்னா மினிமம் அந்த 130க்குள்ளே போக முடியும். அப்போ 130க்குள்ளே வரணும்னா நம்ம இந்த 10th 12th ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு போர்டு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்ம லெவல் க்ரியேட் பண்ணால் தான் இந்த மார்க்லாம் வர முடியும். அப்போது டெய்லியும் நம்ம என்ன படிக்கிறோங்கிறத இந்த குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்தது டெய்லி நம்ம எழுதுகிற மார்க்கை அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்ரிடே 5 o'clock early மார்னிங் எழுந்து படிக்கணும். நைட்டு மேக்ஸிமம் 11 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கணும். மினிமம் பர் டே 5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டடீஸ் பண்ணணும். அப்படிலாம் பண்ணணும்னா இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக டாப்பர். அடுத்தது இந்த டெஸ்ட்டோடைய சாம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கான நம்ம சிலபஸும் நம்ம 10 யூனிட்ஸ்க்கு உண்டானதையும் பார்க்க முடியும். டெஸ்ட் ஷெடியூல்டும் நம்ம பார்க்க முடியும். நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் இந்த சாம்பிள் டெஸ்ட், சிலபஸ், சாம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாம் ஷெடியூல் வரைக்கும் இருக்கும். அது நம்மளுடைய வெப்சைட்ஸில் லிங்க் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டில் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழேயே இந்த பாட்டனிக்கு ஒரு டெலகிராம் சேனலும் ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப்பும் நம்ம கொடுத்துருப்போம். இதில் எக்ஸாம் பற்றி எல்லா அப்டேட்ஸுமே இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இதுக்கான கோர்ஸ் டெஸ்ட் ஃபீஸ். இந்த டெஸ்ட் ஃபீஸ் நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறோம்னா, டோட்டலாக ஒரு 8,000 சார்ஜ் பண்ணுறோம். அதில் 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு 5,000க்கு இந்த டெஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜிபே, ஃபோன்பே, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது என்ன ப்ரொசீட் பண்ணணுங்கிறது எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
ஃபர்தராக நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த யூஜி டெட் எக்ஸாம்ஸில் நியமன தேர்வு, எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் மட்டும் இல்லாமல் பிஆர்டியில் அனைத்து மேஜர்களுக்குமே நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது அண்டு டெஸ்ட்டும் இருக்குது. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி மேலும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் அகாடமியுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டுமே பயிற்சி மையத்தில் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும். அதுக்கு நம்முடைய பயிற்சி மையத்தில் சூப்பரான சப்போர்ட். இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி உங்களுக்கு கொடுப்போம்னா, லாஸ்ட் இயரில் இப்போ ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகி எம்ப்ளாயியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிகாட்டுதலில் நாம் இந்த உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். நிச்சயம் இந்த வருஷம் நீங்கள் பாட்டனியில் ஒரு நல்ல டாப் ரேங்க் எடுத்து நீங்கள் ஜாப் போக முடியும். Wish you all the best. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.